ஆப்வியஸ்லி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளு டுவேன் பிராவோ. அவர் வந்து மோஸ்ட் கேப் T20 பிளேயர். ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவர் அதை எங்கள் கூட ஷேர் பண்ணால் நாங்கள் நிறையா கற்றுக்கலாம். கௌதம் கம்பீர் கூட அவர் ஃபேஸ் தான் அப்படி இன்டென்ஸாக இருக்கும், பட் ஆஃப் த ஃபீல்ட் ரொம்ப சில் ஜாலியான கேரக்டர். அவரை மாதிரியே தான் டிஜே பிராவோவும் எப்போவுமே ஒரு ஒரு ஹாப்பி வைப் இருக்குது அவர் எங்கே இருக்காரோ அங்கே. ஸோ நான் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா அவர் மாதிரி ஸ்கில் செட்ஸ் வந்துட்டா டீமுக்கு நிறையா விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். எப்போவுமே என் கோல் இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் டீமுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றதா இருந்தது. நான் எனக்காக யோசிச்சாலும் நான் எப்போவுமே என்ன யோசிக்கிறதுனா நான் டீமுக்கு எப்படிப்பட்ட ஃபிட்டாக இருப்பேன்னு. ஸோ ஐ திங்க் அது எப்போவுமே சேஞ்ச் ஆகாதுங்க. நான் எப்போ வரைக்கும் ஐபிஎல் ஆடுறேனோ, ஃபார் தேட் மேட்டர் நான் எம்பிக்காக ஸ்டேட் கிரிக்கெட் ஆடினா, என் சிட்டிக்காக ஆடினாலும் அல்டிமேட் கோல் வந்து டீம் எப்படி ஜெயிக்கணும், நான் ஆடுற டோர்னமெண்ட் நாங்கள் எப்படி ஜெயிக்கணுன்றது தான். ஸோ அது எப்போவுமே சேஞ்ச் ஆகாது.